கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு இந்த மாத பலன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதமும், சதயம் 1-2-3-4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-2-3 பாதம் கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரருக்கு இந்த மாதம் சூரிய பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல போய் தனது ஆட்சி வீட்டிலேயே பலமாக உட்காந்து ராசியவே பார்க்குறாரு, அதாவது கும்பராசியே பார்க்குறாரு. இந்த சனி பகவானும் சூரியனும் ஒன்றுக்கொன்று பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் பூராவுமே இருக்கும். பொதுவாக இதை பித்திருக்கள் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வழக்கம் உண்டு. அதனால் சனியும் சூரியன் பார்த்துக்கிறது தந்தைக்கும் பையனுக்கும், அதாவது தனையனுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட வழக்கு இருக்குது. அதனால் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லைங்கிற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்தாவே நீதி நியாயம் தர்மம் பேசக்கூடியவர்கள், முன்கோபி, பிடிவாத குணம் கொண்டவர்கள். கொஞ்சம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசியிலேயே வக்கரத்தில் இருக்கிறது உடம்பு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் கொடுக்கும், ஆரோக்கிய கேடுகள் இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்கிறது, அடிக்கடி ஏதாவது ஜுரங்கள் வர்றது, கீழே போய் விழுந்து அடிப்படுறது, காயமாகிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது மாணவிகளுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும், படிப்பில் கொஞ்சம் மறதிகள் எல்லாம் வந்துடும். பொதுவாக கும்பராசிக்காரருக்கு இந்த ஜென்மச்சனி நடக்கிறது அப்படிங்கிறது படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடிப்படை கல்வி +2 வரைக்கும் படிக்கக்கூடிய கல்விக்கு அதிபதி 2ஆம் இடம், 2ல் ராகு 8ல் கேது, அங்கேயும் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனாலும் கூட படிப்பில் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது கொஞ்சம் விசேஷமும் கூட. இருந்தாலும் ஜென்மச்சனி விலகிற வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடுத்தது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய இடம். இதில் 4 சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் ஒரு பலமான இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. பொதுவாக 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய இடம். சுக்கிரன் 7 உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் இடம் 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5 5லேயே உட்காந்துருக்கிறது ரொம்ப விசேஷம் கூட. அதே சமயத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். கேது இருந்தால் உடல் உபாதைகளை கொடுக்கும். ஆனாலும் கூட ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி ஆயுள் தீர்க்காயுளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசிக்காரருக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனாலும் குரு பார்க்குறாரு, கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அகலக்கால் வைக்கிறவங்க கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஏதாவது முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் எல்லாம் பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக அது இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயனசயன போகம். கொஞ்சம் இவங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். வெளியில் போகிறது வர்றது சும்மா சுத்த விட்டுட்டே இருக்கும். கால் வந்த போக்கில் சுற்றுற மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு. அதனால் குருவுடைய பார்வை இருக்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு 8, 10, 12ஆம் பார்வையாக இருக்கார். அதே சமயத்தில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால சனி வழிபாடு இந்த கும்பராசிக்காரர்கள் செஞ்சுக்கணும். அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், பெருமாள் அதாவது விஷ்ணு வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். பொதுவாகவே சனி 7 சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வழிபாடு பண்ணால் அதில் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லி மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.